சாந்தி. 26/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் உங்கள் பழைய ஆடைகளை நீக்கி வீடு திரும்பிச் செல்ல உள்ளீர்கள் என்னும் எல்லையற்ற சந்தோஷம் உங்களுக்கு இருக்க வேண்டும். பின்னர் புதிய உலகில் நீங்கள் புதிய ஆடைகளை பெறுவீர்கள். கேள்வி: நாடகத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சூட்சுமமான இரகசியம் என்ன? பதில்: இந்த நாடகம் தொடர்ந்தும் ஒரு பேனை போன்று நகர்கின்றது. அது தொடர்ந்தும் நகர்ந்து செல்கின்றது. என்னென்ன செயல்கள் செய்யப்பட்டனவோ அவை அவ்வாறே 5000 வருடங்களுக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் இடம்பெறும். இந்த இரகசியம் மிகவும் சூட்சுமமானதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டியதுமாகும். இந்த இரகசியத்தை மிகச் சரியாக புரிந்து கொள்ளாத குழந்தைகளே, நாடகத்தில் இருந்தால் நாங்கள் முயற்சி செய்வோம் என்று கூறுகின்றார்கள். ஆகவே அவர்களால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம் 1. ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோருவதற்கு தந்தையின் முழுமையான உதவியாளர்கள் ஆகுங்கள். குருடர்களுக்கு பாதையை காட்டுங்கள். எப்பொழுதும் எல்லையற்ற கடிகாரத்தை நினைவு செய்யுங்கள். 2. இந்த யாகத்தை பராமரிப்பதற்கு நீங்கள் உண்மையான பிராமணர்கள் ஆக வேண்டும். ஒரு தகுதி வாய்ந்த வழியில் உங்கள் பணத்தை பயன்படுத்தி தந்தையிடமிருந்து உங்கள் முழுமையான ஆஸ்தியை கோருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மன்மனாபவ என்ற வழிமுறையை பயன்படுத்தி ஆசீர்வாதம். நீங்கள் மன்மனாபவ என்ற வழிமுறையை பயன்படுத்தி பந்தனத்தில் எந்த ஒரு விதையையும் முடிப்பதன் மூலம் பற்றை வென்றவர்களாகவும் நினைவு சுரூபங்களாகவும் ஆகுவீர்களாக. ஒரு பந்தனத்தின் விதை உறவு முறையே ஆகும். நீங்கள் தந்தையுடன் சகல உறவு முறைகளையும் ஏற்படுத்தி இருக்கும்போது எப்படி மற்றவர்களின் மீது பற்று ஏற்பட முடியும்? ஓர் உறவு முறை இல்லாமல் பற்று இருக்க முடியாது. பற்று இல்லாவிட்டால் எந்த ஒரு பந்தனமும் இருக்காது. அந்த விதையை நீங்கள் முடித்திருக்கும் போது அது இல்லாமல் எப்படி ஒரு மரம் வளர முடியும்? இப்போது சில பந்தனங்கள் இருக்குமாயின் நீங்கள் சில உறவு முறைகளை துண்டித்து ஏனைய உறவு முறைகளை ஏற்படுத்தியுள்ளீர்கள் என்பதையே அது நிரூபிக்கின்றது. ஆகவே மன்மனாபவ என்ற வழிமுறையை பயன்படுத்தி மனதின் சகல பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டு பற்றை வென்றவர்களாகவும் நினைவின் சொரூபமாகவும் ஆகுங்கள். எனக்கு இன்னமும் பந்தனங்கள் இருக்கின்றன. என்னால் அவற்றை வெட்டிவிட முடியவில்லை. நான் என்ன செய்வது என்ற முறைப்பாடுகள் அனைத்தும் அப்போது முடிந்துவிடும். ஸ்லோகம். பிராமண வாழ்க்கையின் மூச்சு ஊக்கமும் உற்சாகமும் ஆகும். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களின் ஊக்கத்தினதும் உற்சாகத்தினதும் அழுத்தத்தை குறைக்காதீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. யோகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு சேவையின் குழப்பத்திற்குள் வருகின்றீர்களோ அந்த அளவிற்கு முற்றிலும் நிலத்துக்கு கீழே செல்லுங்கள். எந்த ஒரு புதிய சக்தி வாய்ந்த கண்டுபிடிப்பும் நிலத்தின் கீழேயே உருவாக்கப்படுகின்றது. அதனால் ஏகாந்தமாக இருப்பதென்றால்
நிலத்தின் கீழே இருத்தல் என்று அர்த்தம். உங்களுக்கு ஒரே வேளையில் 1 மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ இல்லாதிருக்கக்கூடும். ஆனால் உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் இடையில் 5 நிமிடங்கள் கிடைத்தாலும் கடலின் அடிக்குச் செல்லுங்கள். இது உங்களின் எண்ணங்களுக்கு ஒரு பிரேக்கை போடும். அதனால் நீங்கள் பேச விரும்பினாலும் உங்களால் பேச முடியாதிருக்கும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.